Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. என்னோட பேர் கோமதி, என் வீட்டுக்காரர் பேர் தயாளன். அவர் குமார் நகர்ல ஜெட்டா ஃபேஷன்ங்கிற கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அங்க ஃபேப்ரிக் அவர் எடுத்து வித்துட்டாருன்னு சொல்லி அவர்கிட்ட வலுக்கட்டாயமா எழுதி வாங்கிட்டாங்க. அதுக்கு பதிலா எங்ககிட்ட இருந்து 2.25 சென்ட் இடத்தையும் எழுதி வாங்கிட்டு அதுக்கப்புறமா மிரட்டினாங்க. அதனால அவர் மன உளைச்சல்ல ஆல் அவுட் குடிச்சு சூசைட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாரு. நாங்க காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டோம். மறுபடியும் அவங்க சைடு ப்ரெஷர் தாங்க முடியாம மறுபடியும் அவர் தற்கொலைக்கு முயற்சி பண்ணி இப்ப அவர் இறந்துட்டாரு. ஆனாலுமே நான் கமிஷனர் ஆபீஸ்ல இது சம்பந்தமா நான் பெட்டிஷன் கொடுத்துருக்கிறேன். இப்ப வரைக்கும் எனக்கு எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. அதனால நான் இன்னைக்கு காலையில அவர் இறந்துட்டாரு. ஆனாலுமே இப்ப வரைக்குமே அவங்க சம்பந்தப்பட்ட ஆளுக்கு பேர்ல எந்த நடவடிக்கையுமே எடுக்காததுனால நான் பாடியை வாங்காம காலையில 5 மணில இருந்து நான் இப்ப வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நான் சும்மாதான் திரும்பி போறேன். சம்பந்தப்பட்ட ஆளுங்க மேல நடவடிக்கை எடுத்தாதான் நான் பாடியை வாங்குவேன். பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய குடும்பத்தார் தரப்புல ஏற்கனவே ஒரு புகார் பெண்டிங் இருந்திருக்குது. இவர் முதல் தடவை சூசைட் அட்டம் பண்றதுக்கு முன்னாடியே புகார் பெண்டிங் இருந்திருக்குது. அதன் மேல உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. அதை எடுப்பதிலிருந்து காவல்துறை தவறிவிட்டது. அதன் காரணமாக எதிராளிகள் மீண்டும் அவர் மீது தாக்குதல் நடத்தி அவரை அவமானப்படுத்தியதால அவர் மீண்டும் தற்கொலைக்கு முயற்சித்து தற்கொலை செய்து இறந்து விட்டார். இன்று காலை 5 மணி அளவில் இறந்து விட்டார். அரசு தரப்பில் காவல்துறை தரப்பில் உரிய நேரத்தில் உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் இப்படி ஒரு இழப்பு இந்த குடும்பத்திற்கு ஏற்பட்டு இருக்காது என்பதுதான் என்னுடைய கருத்து. தற்பொழுது காலை 5 மணிக்கு இறந்த செய்தி காவல்துறைக்கு எட்டி இதுவரை எதிராளிகளை பிடிக்க எந்த நடவடிக்கையும் எடுத்திருப்பது எங்களுக்கு, அதாவது புகார்தாரர் தரப்புக்கு திருப்தியாக இல்லை. காவல்துறை எடுத்திருக்கலாம், அவை புகார்தாரர் தரப்பில் திருப்திகரமாக இல்லை என்பதை சகோதரி பதிவு செய்திருக்கிறார். இதையே நானும் பதிவு செய்ய விரும்புகிறேன். கூடிய விரைவில் எதிராளிகளை கைது செய்தால் ஒழிய இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஒரு ஆறுதல் கிடைக்காது என்பதை இதன் மூலம் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதுவரை உடலை பெறப்போவதில்லை என்பது சகோதரியினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இது அரசின் கவனத்திற்காக. என்னுடைய பேர் விஜயானந்த், வழக்கறிஞர்.